அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அப்பாவா, அம்மாவா, நாம் பண்ணக்கூடிய வேலைகளில் நாம் ஒரு மருத்துவரா, ஆசிரியரா, இல்லை நம்ம சமுதாயத்தில் ஏதோ ஒருவரா பல கதாபாத்திரங்களை பல போலியான முகமூடியை போட்டுட்ருக்கோம். அதில் நம்மளுடைய உண்மையான தன்மையை நாம் மறந்துட்டோம். இந்த எல்லா கதாபாத்திரங்களும் நமக்கு முக்கியம்தான். எல்லா கடமைகளையும் நாம் சிறப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதே சமயம் வெளி உலகத்தில் நீங்கள் அந்த முகமூடியோட செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஆழ் மனசில் உங்களுடைய இன்னர் சைல்டு, உங்களுடைய உண்மையான ஆன்மாவுடைய தன்மையோட நீங்கள் எப்போதுமே ஐக்கியமாகி இருக்கணும். நீங்கள் சிரித்து எத்தனை நாள் ஆகுது? நீங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்களை உற்று கவனிங்க. உங்கள் கண்களை பார்த்து நீங்களே கேளுங்க, நான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கேனா அப்படின்ட்டு. உங்கள் கண்கள் ஒளி பொருந்தி ரொம்ப சந்தோஷத்தில் மின்னுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஆழ் மனசை சந்தோஷமாக வச்சிட்ருக்கீங்க, நீங்கள் கரெக்டான வழியில் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே உங்கள் கண்கள் கவலையோடு பார்த்துச்சுன்னா, சோகமாக ஏக்கமாக பார்த்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் இன்னர் சைல்டை சந்தோஷமாக வச்சில்ல, உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். எதுக்காக இந்த சோகம், வருத்தம், கவலை, பயம் இதெல்லாம்? அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிர்களுமே என்னைக்கோ ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு போக தான் போகுது. கடவுள் எல்லாருடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை அவங்கவுங்க கையிலே கொடுத்துட்டாரு. நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை சோகமான விரக்தியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்புகளையும் தகுதிகளையும் திறமைகளையும் கடவுள் படைக்கும்போது சமமாக தான் படைக்கிறாரு. நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணுறதுக்கான முழு சுதந்திரம் உங்ககிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லேசான ஃபெதர் போல், இறகு போல் மாறிட்டீங்க. உங்களுடைய வீட்டிலருந்து நீங்கள் பறந்து மேலே போகிறீங்க. இப்போ உங்கள் வீடு ஃபுல்லாகவே தெரியுது. அங்கேருந்து இன்னும் ட்ராவல் பண்ணி மேலே போகிறீங்க. உங்களுடைய மொத்த ஊரே தெரியுது. இன்னும் நீங்கள் பறந்து மேலே போகிறீங்க. இன்னும் நீங்கள் பறந்து மேலே போக போக இந்தியா முழுக்க தெரியுது. இன்னும் மேலே போயிட்டீங்க, இந்த உலக உருண்டையே தெரியுது. நீங்கள் மேலே போக போக அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மை புரியுது. நாம் இவ்வளோ நேரம் ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு கான்க்ரீட் செவத்துக்குள்ளே உட்காண்டிருந்த மாதிரி நினச்சோமே, அது ரொம்ப நிலையாக இருந்துச்சு, அது மூவே ஆகாமல் இருந்துச்சு. நானும் பர்மனண்ட்டாக நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம்னு நினச்சோமே, இப்போ என்னடான்னா இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் இந்த அண்டத்தில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பூமியில் நம்மளை கடவுள் எப்படி விழாமல் பார்த்துக்கிட்டாரு? அதுக்கு கூட புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று படைச்சி வச்சுருக்காரு. இந்த பூமி எப்படி இந்த அண்டத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு, அது ஏன் விழாமல் இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்க. நீங்கள் மேலே போயிட்ட உடனே நீங்கள் ஒரு பூமிவாசியாக தான் இருக்கீங்க. உங்கள் ஜாதி, சமயம், இனம், மொழி, நீங்கள் எந்த நாடு எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஏன்னா அங்கே எல்லாமே கிரகங்களாக இருக்குது. நீங்கள் அங்கே எதை கொண்டு உங்களை அடையாளப்படுத்திப்பீங்க? நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, ஏகப்பட்ட கோள்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட இன்னர் சைல்டுக்கிட்ட பேசுகிறீங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அண்டத்தையே படைத்த சக்தியால், ஒரு அன்பான இறைவனால் என்னுடைய சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாதா என்ன? எவ்வளோ அழகான பிரபஞ்சத்தை படைச்சு, அதுக்குள்ளே பூமின்னு ஒன்று படைச்சு, இவ்வளோ ஜீவராசிகளையும் படைச்சு, அந்த உயிர்கள் எல்லாம் வாழறதுக்கான பஞ்சபூதங்களை, சாத்தியக்கூறுகளை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மகா சக்திக்கு என்னுடைய சவால்கள், என்னுடைய பிரச்சனைலாம் ஏமாத்திரம். இது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம், ஆனால் இதில் உள்ள உண்மையை நீங்கள் உணரணும். அன்பு உறவுகளே, நம்ம ஒவ்வொருத்தங்களும் தாயோட கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போது எப்படி ஒரு ஒளி பொருந்திய ஆன்மாவா அந்த பிரபஞ்ச சக்தியோட இணக்கத்தில் இருந்தோமோ, அதே போல் திரும்பவும் நம்ம இன்னர் சைல்டு, யூனிவர்ஸ், ஆழ்மனம், இப்படி நீங்கள் எந்த பேர் வேணால் சொல்லிக்கோங்க, அந்த ஒரு சக்தியோட, மகா சக்தியோட நாம் திரும்பவும் இணைச்சிக்கணும். இது நம்மளுடைய பிரபஞ்சம், நம்ம உலகம், நம்ம மக்கள். யாராவது உங்களை காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ மன்னிச்சிடுங்க. நான் அந்த ஆன்மா அறியாமையில் ஏதோ தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச இந்த உண்மை மாதிரி ஏதோ ஒரு பிறவியில் அந்த ஆன்மாவும் உணரதான் போகுது. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு தெரியாது
இந்த பூமியில் நாம் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாதுன்னு. அதே போல் நீங்கள் யாரையாவது காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா உங்களுடைய ஆன்மாவும் இப்போ நீங்கள் வசிச்சிட்ருக்க இந்த உடலில் எத்தனை காலங்கள் வாழும்னு தெரியாது. இந்த மனித பிறவி என்பது ஒரு ரயில் பயணம் போல். எல்லாருமே நம்ம இந்த வாழ்க்கை என்ற ரயிலில் ஏறி உக்காந்துட்டோம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கான ஸ்டேஷன் வரும்போது இறங்கி தான் ஆகணும். நான் இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்க முடியாது. இந்த ரயில் பயணம் என்ற வாழ்க்கையில் நம்ம பயணிக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக, உற்சாகமாக, அமைதியாக, அன்பாக, பேரானந்தமாக இருக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேஷன் வரும்போது நம்ம சந்தோஷமாக விடை பெறணும். எனக்கு நான் நினச்ச மாதிரி வீடு கிடச்சா, கார் கிடச்சா, இல்லை பணம் கிடச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போவுமே அது எதிர்காலத்தில் தான் இருக்கும். உங்களால் அதை அடையவே முடியாது. கடவுள் எல்லா சாத்தியக்கூறுகளையும் வாய்ப்புகளையும் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் கிடைச்சதுக்கப்புறம் என்ன உணர்வு கிடைக்குமோ, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை முன்கூட்டியே நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் மேஜிக் மாதிரி நடக்கும். நம்ம இதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு இதெல்லாம் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு கிடைச்சதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், அதனால் எனக்கு வேணுன்ற எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவ தூதர் இல்லை தேவதை இல்லை கடவுள் அனுப்பி வச்ச ஏதோ ஒரு அசிஸ்டண்ட் வந்து உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். நீங்கள் காலையில் கண் விழிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் உங்களுடைய வைப்ரேஷனை அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த தேவதை உங்கள் கூடவே வலம் வர போகிறாங்க. உங்களோட வைப்ரேஷனை அவங்க ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. ஒன்று பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஹையர் வைப்ரேஷன், இன்னொன்று நெகட்டிவ் வைப்ரேஷன், லோயர் வைப்ரேஷன். நீங்கள் அந்த கணத்தில் எப்படி இருக்கீங்களோ அந்த வைப்ரேஷனுக்கு மார்க் போட போகிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஜாலியாக, ஃபீல் குட்டாக, உங்களுக்கு கிடைச்சதை ரசித்து நன்றியோடு இருக்கும்போது ஹாப்பி வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு ஒரு மார்க். அதுவே நீங்கள் கிடைச்சதை குத்தம் சொல்லி, குறை சொல்லி, புலம்பிக்கிட்டு, நெகட்டிவாக அழுதுகிட்டு இருக்கீங்க, கத்திக்கிட்டு, கோவமாக இருக்கீங்க, லோயர் வைப்ரேஷனில் இருக்கீங்கன்னா லோயர் வைப்ரேஷனுக்கு ஒரு மார்க். அந்த நாளோட முடிவில் எந்த வைப்ரேஷன் ஜெயிச்சுதோ அதை தான் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் 100க்கு 60 மார்க் பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயும் நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு 40 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே மேஜிக்காக நடக்கும். ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க ஹாப்பி வைப்ரேஷனால். அதுவே நீங்கள் ஹாப்பியான வைப்ரேஷனுக்கு ரொம்ப கம்மி மார்க் எடுத்துகிட்டு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஜெயிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அடுத்த விளைவுகள் அமையும். இது நம்மளுடைய வைப்ரேஷனை அப்பப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னல். நம்ம கரெக்டான பாதையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றதுக்கான சிக்னல். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த வீட்டில் இருக்கீங்களோ, எந்த மக்களோடு இருக்கீங்களோ, என்ன மாதிரியான உடைகள் வச்சுருக்கீங்களோ, என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கீங்க, எந்த வேலையில் இருக்கீங்க, இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையும் கொண்டாடுங்க, அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க. டான்ஸ் ஆட பிடிக்கும்னா ஆடுங்க, பாட்டு பாட பிடிக்கும்னா பாடுங்க, புத்தகம் படிக்க பிடிக்குமா அதை படிங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களால் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ரொம்ப ஹையர் வைப்ரேஷனில் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு இன்னும் பாசிட்டிவ் அதிர்வலைகளை அதிகப்படுத்தும். அப்போ அதை சார்ந்த, அதை ஒத்த பல பாசிட்டிவான விஷயங்களை பிரபஞ்சம் கவர்ந்து இழுத்து உங்ககிட்ட கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் என்ன சிக்னல் அனுப்பிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, நன்றியோடு இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சிக்னல் கொடுத்துருக்கீங்க. அப்போ பிரபஞ்சம் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் பிடிக்குது, நன்றியோடு இருந்தால் பிடிக்குது, அப்போ அந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நிறைய அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லா சுச்சுவேஷனையும், எல்லா சூழ்நிலைகளையும், மக்களையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை கவர்ந்து இழுத்து கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வைப்ரேஷனில் கவனம் செலுத்தணும். பல இடத்துலேருந்து நதிகள் ஓடி சமுத்திரத்தில் கலக்கிற மாதிரி எவ்வளவோ சமயம் இருக்குது, எவ்வளவோ குருமார்கள் இருக்காங்க, எவ்வளவோ அவதாரங்கள் வந்துட்டாங்க. எல்லாமே கடைசியில் சொல்ல வரக்கூடிய உண்மை என்னென்னா அன்பு. அந்த மகத்துவமான உண்மையை நீங்கள் உணரணும். எல்லா ப்ராக்டிஸுமே, எல்லா தியானமுமே, எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்குமே கடைசியில் சொல்ல வர விஷயம் என்னென்னா நீங்கள் அன்பாக, அமைதியாக, பேரானந்தமாக இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை அதையொத்த விஷயங்களால் நிரம்பி இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுட்ருக்கக்கூடிய அன்பு உறவுகள் ஒவ்வொருத்தவருடைய ஆன்மாவிலும் இறைவனுடைய பேரன்பும் பேரமைதியும் நிறைந்து பிரபஞ்சத்தின் மாபெரும் உண்மைகளை அவர்கள் உணர்ந்து தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க என் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.